90s கிட்ஸ் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் சேஃபராக இருந்தோம்னு சொல்லலாம். இப்போ 2Kல வந்து கொஞ்சம் அது கம்மியாக இருக்குது. அதே மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இப்போ 2K கிட்ஸ் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபுட்டாக இருக்கட்டும், எல்லாமே நிறைய கெமிக்கல்ஸ் ஆகிடுச்சு இப்போல்லாம். அப்போ அந்த அளவுக்கு இல்லை அப்படின்றது. ஸோ ஹெல்த் வைஸும் வந்து 90s கிட்ஸ் கொஞ்சம் ஓகேவாக இருந்தாங்க. இப்போ இருக்க கிட்ஸ்க்கு ஹெல்த் இஷ்யூஸ்லேருந்து எல்லாமே இருக்க மாதிரி ஒரு ஃபீல். இப்போ வந்து நீங்கள் 90s கிட்ஸா 60s 80s அந்த மாதிரி? நான் 80s. 80s கிட்ஸ். இப்போ வந்து உங்கள் லைஃப்பில் இருந்த ஏதோ ஒரு விஷயம் இப்போ இருந்திருந்தால் நல்லா இருந்திருக்குமே நீங்கள் ஃபீல் பண்ணியிருக்கீங்க? முக்கியமாக சொல்லணுன்னா அந்த ரிலேஷன்ஷிப்புன்றது இப்போ அந்த அளவுக்கு இல்லை. அப்போல்லாம் வந்து ஒரு ஃபெஸ்டிவல் ஒரு ஃபங்க்ஷன்னா எல்லாம் ஒரு 1 வீக் பிஃபோரே அங்கே அசம்பிள் ஆகிருப்போம். அது ஒரு என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும், ஒரு திருவிழா மாதிரி நல்லா எல்லோரும் ஒன்றா சேர்ந்துருக்குதுன்றது. இப்போ ஜஸ்ட் லைக் தட் ஏதோ ஒரு ஃபங்க்ஷனாக போனோமா வந்தோமா அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அதெல்லாம் வந்து குழந்தைங்க ரொம்ப மிஸ் பண்ணுறாங்கன்றது நினைக்கிறேன். இப்போ ஜென்ரேஷனில் இருக்க ஏதோ ஒரு விஷயம் உங்கள் ஜென்ரேஷனில் இருந்திருந்தால் நல்லா இருந்திருக்குன்னு நீங்கள் ஃபீல் பண்ணிக்கிறீங்க? அப்படி பார்த்தா ஸ்டடீஸ்லேருந்து அந்த மாதிரி சொல்லலாம். அதெல்லாம் வந்து இப்போ நிறையவே இருக்குது. ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாமே வந்து இப்போ நிறைய இருக்குது. அப்போல்லாம் அந்த அளவுக்கு இல்லை. கம்மியாக இருந்துச்சு. ஸோ உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் எவ்வளோ ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. ஃபைனாக உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூவில் 90s கிட்ஸ் vs 2K கிட்ஸில் யாரும் ரொம்பவே கொடுத்து வச்சவங்க நீங்கள் நினைக்கிறீங்க?